மதுரை மூர்த்தி அவர்களும் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் தொடர்ந்து உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வருகிறோம். எனவே நீங்கள் ஒட்டுமொத்தமாக உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அன்வர் சிவா அவர்கள் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக நம்முடைய தலைவர் இங்கு வந்திருக்கிறார். இப்பொழுது அனைவர் சார்பாக இங்கு அவர் சிறப்புரையாற்றி வாக்கு சேகரித்தார். ரவிக்குமார் அன்பார்ந்த நேமர்கள் சின்னத்திலே வாக்களித்து பலத்தான வெற்றியை அளிக்க வேண்டும் என்று பாதுகாப்பு கேட்டுக்கொள்கின்றார். இப்பொழுது தலைவர்கள் பேசுவார்கள். ஒரு நிமிடம் பேசுவார். யார் வந்துங்க எழுச்சி தமிழ் யார் வந்துங்க நம்முடைய சின்னம் இப்போ உதயசூரிய நமது வேட்பாளர் அன்னியர் சிவா. நமது சின்னம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாக்காளர் பொதுமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற நம்முடைய அன்பிற்குரிய வேட்பாளர் அல்ல, சட்டமன்ற உறுப்பினராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்ட அன்னியூர் சிவா அவர்களை ஆதரித்து இங்கே விளையாட்டு வருகை புரிந்திருக்கிற நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் எழுச்சி தமிழர் கணக்காளர்களே, அமைச்சர் மூர்த்தி அவர்களே, இன்றைக்கு மஸ்தான் அவர்களே, அன்பரசு அவர்களே, தொகுதியில் இருக்கிற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கிற தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நன்றிற்குரிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீங்க இவ்வளவு திரளாக கூடியிருப்பதை பார்த்தாலே நிச்சயமாக அன்னியூர் சிவா 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தெளிவாக தெரியும். அதுவும் விடுதலை சிறுத்தைகளுக்கும்
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கிற உறவு என்பது கொள்கை ரீதியான உறவு. பெரியார், அண்ணா, கலைஞர் வெளியிலே இருந்த உறவு. அதைத்தான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் இங்கே தமிழகத்திலே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு தூணாக விரும்புவதுதான் நம்முடைய எழுச்சி தமிழர் திருமா அவர்கள். அந்த உணர்வோடுதான் உங்களை எல்லாம் பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க எல்லாம் சூரியன் ஓட்டு போட்டீங்களுக்கு தெரியும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்க போய் உங்க பகுதிகளில் இருக்கிற மக்கள்களாம் எடுத்துச் சொல்லி உதயசூரியனுக்கு வாக்குகளை அதிகம் பெற்றுத்தர வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். அம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்து நன்றி, வணக்கம். இப்பொழுது அண்ணன் ஜெயத்ரன் வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக பாசத்திற்குரிய தமிழகத்தான தளபதியினுடைய வேட்பாளராக நம்முடைய எழுச்சி தமிழர் வாழும் அம்பேத்கராக நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற திருமாவளவனை வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாக ஓடோடி வந்திருக்கிற நம்முடைய சிவா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டு இங்கே நம்ம போல் திருமா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பெண் திருமா என்பது நம்முடைய விரும்பார்ந்த சகோதரர். என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்மோடு நூலோடு உயிரோடு வளர்ந்திருக்கிற நம்முடைய உடன்பரவா சகோதரர் நம்முடைய பெண் திருமா அவர்கள் வந்திருக்கிறார். அவருடைய ஆளும் அம்பேத்கராக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தொன்மா அவர்கள், தொன் திருமா அவர்கள் இப்போது உங்களுடைய உரையாற்றுவார்கள். என்று பெயர் சுற்றி பகுதி வாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, நடைபெற உள்ள இந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சேகரிக்க வருகை வந்திருக்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்று வாக்கு சேகரித்திருக்கிற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர்
அண்ணன் பொன்முடி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களே, மக்களவை உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகத்ரட்சகன் அவர்களே, மக்களவை உறுப்பினர் காஞ்சிபுரம் தா செல்வம் அவர்களே, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், முருகையா ஆகிய தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் செஞ்சி சிவா அவர்களே, ஒன்றிய செயலாளர் வேம்பி ரவி அவர்களே, மாநில பிரச்சார குழு செயலாளர் தேன்மொழி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் இந்த தொகுதியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருமான தோழர் எழுத்தாளர் ரவிக்குமார், நமது கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, சட்டமன்ற தொகுதியின் மேலிட பொறுப்பாளர் குணவழகன் அவர்களே, ஒருங்கிணைந்த விக்கிரவாண்டி ஒன்றிய பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் தம்பி திலீபன் அவர்களே மற்றும் வழக்குரைஞர் எழில்மாறன், பங்கஜ் ஜெயச்சந்திரன் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி எஸ் பாலாஜி அவர்களே, துணை பொதுச் செயலாளர் தம்பி வன்னியரசு அவர்களே மற்றும் நகர செயலாளர் சந்தர், மாவட்ட அமைப்பாளர் கா கிட்டு, மகளிர் விடுதலை இயக்கத்தின் பொறுப்பாளர் செல்வி, ஒன்றிய செயலாளர் கார்மேகம், துணை செயலாளர் ஏழுமலை, துணை செயலாளர் புஷ்பராஜ், துணை செயலாளர் பிரேம், வழக்குரைஞர் அருள் மற்றும் ஜெகன், ஜெயபால், ஜெனிபர், பிரகாஷ், ராஜ்கமல் ஆகிய முன்னணி தோழர்களே, தமிழக கூட்டணி சார்ந்த தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற வாக்காள பொதுமக்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. மறைந்த புகழேந்தி அவர்களின் நினைவை போற்றி இந்த நேரத்தில் அவருக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் சிறப்புற பணியாற்றி வந்தவர். உடல் நலிவால் அவர் காலமாக நேர்ந்துவிட்டது. இந்நிலையில் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பெற்று வருகிற 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அன்னியூர் சிவா என்கிற சிவசண்முகம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருந்தாலும் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி நேமூர் பகுதிக்கு வந்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சி. முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில் இருந்து கடந்த 4 நூற்றாண்டு காலமாக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான்
இணைந்து பயணித்து வருகிறோம். இடையிலே 6 மாத காலம் நாம் இணைந்து பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிக்கிற வாய்ப்பை பெற்றது மட்டுமல்ல, இன்றைக்கு 3வது முறையாக நான் நாடாளுமன்றத்திற்கு போயிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அன்றைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் இன்றைய தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களும் முக்கியமான காரணம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. 2009 நான் நாடாளுமன்றத்திலே முதலில் அடியெடுத்து வைக்கிற வாய்ப்பை பெற்றேன். அப்போது நமக்கு கலைஞர் 2 தொகுதிகளை வழங்கினார், சிதம்பரம், விழுப்புரம். இதே விழுப்புரம் தொகுதியிலும் நாம் 2009 போட்டியிட்டோம். வெறும் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைக்கு திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி வாய்ப்பை இழக்க நேர்ந்து விட்டது. அப்போது ஸ்டார் சின்னத்திலே நின்றோம். கலைஞர் அவர்கள் 2 தொகுதிகளை தந்து 2லும் நீங்கள் வெற்றி பெற்று ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற வேண்டும் என்று வாழ்த்தினார். 2000 வாக்குகளில் அன்றைக்கு நமக்கு வெற்றி வாய்ப்பு, அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு நழுவி போய்விட்டது. ஒரு நீதி அரசரை, சாமிதுரை என்கிற நீதி அரசரை வேட்பாளராக விழுப்புரம் தொகுதியிலே அன்றைக்கு நிறுத்தினோம். நான் மட்டும் சிதம்பரத்திலே அன்றைக்கு வெற்றி பெற்றேன். அதற்கு முன்பு ஏற்கனவே நான் 1999 மூப்பனார் தலைமையிலான அணியிலே போட்டியிட்டேன், வெற்றி பெற முடியவில்லை. 2004 தனியாக நிற்கிற நிலை ஏற்பட்டது, அப்போதும் வெற்றி பெற முடியவில்லை. 3வது முறையாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வாழ்த்துக்களோடு ஸ்டார் சின்னத்திலே, நட்சத்திரம் சின்னத்திலே நானும் நீதியரசர் சாமிதுரை என்பவரும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளராக நின்று 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நான் சிதம்பரத்திலே வெற்றி பெற்றேன். 2000 வாக்குகளில் நாம் விழுப்புரம் தொகுதி வெற்றியை இழக்க நேர்ந்து விட்டது. அன்றைக்கு விழுப்புரத்தில் வெற்றி பெற்றிருந்தால் 2009 15 ஆண்டுகளுக்கு முன்பே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியிருக்கும். அப்படி ஒரு வாழ்த்தை நமக்கு வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த தேர்தலின் போதுதான் 2009 போதுதான் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்டார்கள் முத்தமிழறிஞர் கலைஞரிடத்தில், விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா, திருமாவளவன் இருக்கிறாரா இல்லையா என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள். ஏனென்றால் அப்போது ஈழத்தமிழர் பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே இருந்தது. நான் ஈழத்தமிழர் பிரச்சனையிலே மிக கடுமையாக போராட்ட களங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். காங்கிரஸை திமுக கூட்டணியிலே வைத்திருந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகளும் எப்படி அதிலே இருக்க முடியும் என்கிற சந்தேகத்திலே கேள்வி எழுப்பினார்கள். அப்போது முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார், விடுதலை சிறுத்தைகளோடு திமுக கொண்டிருக்கிற உறவு வெறும் தேர்தல் உறவு அல்ல, எங்களுக்கு இடையிலே இருக்கிற உறவு கொள்கை உறவு, கோட்பாட்டு உறவு என்று சொன்னார். அப்படி ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு அவர் கடந்து விடவில்லை. அவர் 2 நிமிடங்கள் அந்த உறவை பற்றி பேசினார். அது அன்றைய தொலைக்காட்சிகளில் விரிவாக சொல்லப்பட்டது. கலைஞர் சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள உறவு வெறும் ஓட்டுக்கான உறவு அல்ல, நாங்கள் சமூக நீதிக்காக உறவாடி கைகோர்த்து நிற்கிறோம். நாங்கள் பேசுகிற சமூக நீதியைத்தான் விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறார்கள், நாங்கள் பேசுகிற சமத்துவத்தை தான் விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறார்கள், நாங்கள் பேசுகிற பொது உடைமை அரசியலைத்தான் விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிறார்கள். பெரியார், அம்பேத்கர் ஆகிய தலைவர்களின் கொள்கை வழியில விடுதலை சிறுத்தைகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் பயணிக்கிறது என்று முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னார். அப்படி ஒரு கொள்கை உறவு நமக்கு இடையில 2001 தொடங்கி இன்று வரையில் நீடிக்கிறது. 2001 முதலாக திமுகவுடைய நாம் கூட்டணியில் சேர்ந்த போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலே நமக்கு 8 தொகுதிகளை தந்தார், பாண்டிச்சேரியிலே 2 தொகுதிகளை தந்தார்.
அப்போது நாம் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்றோம். முதலாக தேர்தலில் அடியெடுத்து வைக்கிறோம். தேர்தல் என்றால் என்னவென்றே தெரியாது. புதிதாக ஒரு சின்னத்திலே போய் நின்று தோற்றுவிடக் கூடாது என்ற நிலையில அன்றைக்கு நம்முடைய கட்சியின் முன்னணி தலைவர்கள் அனைவருமே உதயசூரியனிலே நிற்போம் என்ற கருத்தை சொன்னதால் முத்தமிழறிஞர் கலைஞரும் வாழ்த்தி நமக்கு அந்த சின்னத்தை தந்தார். அப்போது 8 தொகுதிகளில் வெற்றி பெற முடியவில்லை. நான் மட்டும் இன்றைய திட்டக்கூடிய அன்றைய மங்களூர் தொகுதியிலே 2000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றேன். நான் முதலில் கொடியை ஏற்றியது மதுரையில் தான். இந்த இயக்கம் பிறந்தது மதுரையில் தான். நான் வித்தூன்றியது மதுரையில் தான். எனவே எனக்கு முதலாக போட்டியிடுகிற வாய்ப்பை சமயநல்லூர் தொகுதியிலே போட்டியிடுகிற வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டேன்.